Hello guys, welcome back. So இந்த செஷனில் வந்து MEP குவான்டிட்டி சேவிங்கில் வந்து ஸ்பெஷலாக இந்த எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தில் நம்ம யூஸ் பண்ணுற 3 இம்பார்ட்டண்டான ஐட்டம்ஸ் கேபிள் ட்ரே, அதே போல் கேபிள் லேடர் அண்ட் கேபிள் ட்ரங்க்னு சொல்லி 3 எலிமெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை பற்றி டீச்சரில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் ஸ்பெஷலாக வந்து என்னென்னு சொன்னால், நீங்கள் வந்து MEP குவான்டிட்டி சர்வேன்னு சொன்னால் ஒவ்வொரு மந்த்து பேமெண்ட் அப்ளிகேஷன் பர்பஸுக்காக வந்து சைட் விசிட் பண்ணி MEPயில் வந்து இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கிற எலிமெண்ட்ஸில் வந்து ப்ரோக்ரஸை வந்து நீங்கள் உங்களோட ட்ரோவிங்கில் வந்து மார்க் பண்ணுவீங்க. ஸோ ஸ்பெஷலாக வந்து MEPயில் வந்து இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்னென்னு சொன்னால், உங்களுக்கு MEP எலிமெண்ட்ஸ் வந்து என்ன ஐட்டம்னு சொல்லி அந்த விஷுவலாக உங்களுக்கு அந்த நாலேஜ் ஒன்று இல்லைன்னு சொன்னால், நீங்கள் வந்து அந்த ப்ரோக்ரஸை மார்க் பண்ணுறது வந்து அந்த ட்ரோவிங்கில் வெரி டிஃபிகல்ட்டாக வந்து இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் வந்து இப்போ நம்ம இந்த செஷனில் வந்து மெயினாக இந்த 3 ஐட்டத்தை மட்டுமே நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் கேபிள் ட்ரே பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து சைட் விசிட் எங்கேயாவது போனீங்கன்னு சொன்னால், ஸோ இந்த செஷனுக்கு பிறகு வந்து இந்த 3ஐயும் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து உங்களுக்கு வெரி சிம்பிளாக இருக்கும். ரைட், அந்த அடிப்படையில் ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம இந்த 3ஐயும் எப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு சொன்னால், ஒரு 8 கேட்டகரியாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னால், டிசைன் வைஸாக வந்து இந்த கேபிள் ட்ரே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது ஒரு வகையான யூ சேனல் மாதிரியான ஒரு ஷேப்பில் இருக்கும். ஸோ அந்த ஷேப் வந்து எப்படி இருக்கும்னு சொன்னால், ஒரு யூ சேனல். ஓகே, ஸோ இதில் அப்பியரன்ஸை வந்து நீங்கள் பார்க்கலாம். இதில் பாருங்கள், வந்து பாட்டமில் ஒரு பிளேட் ஒன்று இருக்குது, அதே போல் இந்த 2 சைட்லேயும் வந்து 2 பிளேட். ஸோ இது வந்து லுக் லைக் அ யூ சேனல் அந்த கான்செப்டில் இருக்குது. அதே போல் வந்து சொலிட் பாட்டம் ஒன்று இருக்குது கீழே. சில டைமில் வந்து இந்த ஹோல்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் வென்டிலேஷனுக்காக வேண்டி. ஸோ சிலது வந்து சில டைமில் வந்து சில ப்ராஜெக்ட் ரெக்யர்மெண்ட்டுக்கு அடிப்படையில் இந்த ஹோல்ஸ் எல்லாம் மூடி இருக்கும். ஸோ இது ஒரு கேபிள் ட்ரே, அது ஒரு ரியல் டைம் பிக்சர். ஸோ நீங்கள் சைட்டில் போய் நீங்கள் ப்ரோக்ரஸ் மார்க்கிங்கோ ஏதாவது ஒரு தேவை கொண்டு சைட்டுக்கு போகிற டைமில் இப்படிப்பட்ட ஐட்டங்களை நீங்கள் ரியலாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து விஷுவல் பண்ணலாம். ஓகே, இட்ஸ் அ கேபிள் ட்ரே என்று சொல்லி. ஓகே, ரைட். இதில் பொட்டம் போர்ஷனை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி இருக்கும் ஜென்ரலாக. ரைட், இட் இஸ் அ கேபிள் ட்ரே. அதே போல் வந்து கேபிள் லேடர், இதை வந்து சொல்கிறது வந்து லேடர்னு சொல்லுவோம். இந்த லேடர்னு ஏன் சொல்கிறோம் அப்படி சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதில் இந்த தோற்றம் வந்து ரியலாக வந்து லேடர்ஸ் மாதிரியே இருக்கிறதால வந்து கேபிள் லேடர்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து 2 பக்கமும் வந்து ஸ்டீல் ட்ரையல் வந்து போகுது, அதுக்குள்ள வந்து லேடர்ஸ் மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து இதில் தோற்றம் வந்து இப்படி இருக்கும். ஸோ ஓகே, இதில் பொட்டமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் ஃபுல்லி ஓப்பன், பட் இட்ஸ் லுக் லைக் அ லேடர். ஸோ இது வந்து 2வது கான்செப்ட். அதுபோல் வந்து கேபிள் ட்ரங்க்னு சொல்கிற இந்த 3வது விஷயத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னால், கேபிள் ட்ரங்க் இது வந்து ஜென்ரலாக வந்து ஒரு மூடின மாதிரியான ஒரு வகையான தோற்றமாக இருக்கும். இது வந்து இதில் ஒரு பாக்ஸ் யூ சேனல் மாதிரி இருக்கும். அதேபோல் மேலே பார்த்தோம்னு சொன்னால், இதில் வந்து ஒரு மேலே ஒரு பாக்ஸ் வச்சு இந்த ஃபுல்லாக வந்து என்க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக மூடி இருக்கும். இதுக்குள்ளே தான் கேபிள் வந்து லே அவுட் பண்ணுவாங்க. ஸோ டிசைன் வைஸாக வந்து இதான் நல்ல ஐடியா. அதே போல் வந்து பார்த்தோம்னு சொன்னால், செகண்ட் ஒன் என்னென்னு சொன்னால், ஏர் ஃப்ளோ எப்படி இருக்கும்னு சொல்லலாம். ஏர் ஃப்ளோ வந்து கட்டாயம் இருக்கும் நம்ம எலக்ட்ரிக்கல் கேபிளுக்கு. இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு சில கேபிள் ட்ரேஸில் வந்து இந்த பாட்டம் போர்ஷன் வந்து ஹோலாக இருக்கும். ஹோலாக இருந்து இதில் வந்து ஏர் ஃப்ளோ வந்து நல்ல நம்ம கம்பேர் பண்ணக்குள்ளையா கேபிள் ட்ரங்கோட கூட கம்பேர் பண்ணக்குள்ள வந்து ஏர் ஃப்ளோ வந்து ஹை லெவலில் இதில் இருக்கும். அதே போல் மேலுக்கு வந்து ஃபுல்லாக ஓப்பனாக இருக்கிறதால இது வந்து ஃபுல் ஒரு ஏர் ஃப்ளோவாக இருக்கும். ஸோ இதில் வந்து கேபிள் இப்படி போகும், மேலே வந்து ஃபுல் ஓப்பன். ஓகே, அப்படி இருக்கும். அதே போல் வந்து கேபிள் லேடரை நம்ம பார்த்தோம்னு சொன்னால், இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 100% ஓப்பன். ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம ஹெவி இண்டஸ்ட்ரியலுக்கு மெயினாக யூஸ் பண்ணுற டைமில், ஹெவி கேபிள்ஸ் இதில் போகிற டைமில் வந்து ஏதாவது ஹீட்டுகள் அதில் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்காக வந்து ஜென்ரலாக இது வந்து ஓப்பன் வந்து இருக்கும் இது அப்பியரன்ஸ். அதே போல் வந்து இதில் பார்த்தோம்னு சொன்னால், வென்டிலேஷன் பார்க்கக்குள்ள வந்து ஏர் ஃப்ளோன்னு பார்க்கக்குள்ள கேபிள் ட்ரங்கில் வந்து கடும் குறைவாக இருக்கும். ஸோ இதில் கடும் குறைவாக இருந்தாலும் வந்து இதில் நம்ம லே அவுட் பண்ணுறது வந்து லோ கெப்பாசிட்டி கேபிள்ஸ் வந்து இது பிறகு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து ஏர் ஃப்ளோ வந்து குறைவாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்தோம்னு சொன்னால், வெயிட் பியரிங் என்று சொல்லக்கூட வந்து இந்த கேபிள் ட்ரேயில் வந்து நம்ம ஹெவி வெயிட்டான கேபிளை வந்து நம்ம இதில் லே அவுட் பண்ணுற இல்லை. இதில் வந்து மேக்ஸிமம் மீடியம் லெவலான வெயிட் இருக்கிற கேபிளை லே அவுட் பண்ணுவோம். அதே போல் வந்து கேபிள் லேடரில் வந்து பார்த்தோம்னு சொன்னால், இதில் வந்து ஹெவி இண்டஸ்ட்ரியல் வெயிட் கேபிள்ஸில் வந்து மெயினாக நம்ம இதில் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லக்குள்ள வந்து நம்ம சொல்லலாம் வந்து மெயின் டிஸ்ட்ரிபியூஷன் போர்ட்டு, அதாவது மெயினான பவர் ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து பவர் வார அந்த கேபிள்ஸ் எல்லாம் வந்து கேபிள் லேடரில் வந்து கொண்டு போவாங்க. என்ன சொன்னால் வெரி ஹெவியாக இருக்கும் அந்த கேபிள்ஸ் எல்லாம். அதே போல் வந்து பார்த்தோம்னு சொன்னால், கேபிள் ட்ரங்கை பார்த்தோம்னு சொன்னால், அந்த கேபிள் ட்ரங்கில் வந்து அந்த வெயிட் வந்து அவ்வளோ இல்லை, ஒரு நார்மலான லோ வெயிட்டான கேபிள்ஸை வந்து இதுக்குள்ளே லே அவுட் பண்ணி கொண்டு போவாங்க. ரைட்,
அதே போல் கேபிள் விசிபிலிட்டிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துருக்கு. என்ன இந்த கேபிள் விசிபிலிட்டி சொன்னால், இந்த கேபிள் ட்ரேயில் வந்து நீங்கள் கேபிளை வந்து லே அவுட் பண்ணினீங்கன்னு சொன்னால், நீங்கள் இந்த இடத்த வந்து லே அவுட் பண்ணினதுக்கு பிறகு நீங்கள் வந்து இதில் ஓகே இதில் கேபிள் போகுதுன்னு சொல்லி நீங்கள் மேலேருந்து இதில் பார்த்துக்கொள்ளலாம். அதே போல் வந்து இந்த கேபிள் லேடர்லையும் வந்து நீங்கள் லே அவுட் பண்ணினீங்கன்னு சொன்னால் கேபிளை வந்து ரைட் ஓகே ஒருத்தர் பார்க்குற டைமில் ஓகே கேபிள் வந்து போகுது அந்த மாதிரி நம்ம ஈஸியாக வந்து விசிபிள் பண்ணலாம். அதே போல் வந்து இந்த கேபிள் ட்ரங்கில் வந்து கேபிள் உள்ளுக்கு இருக்கா இல்லையான்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஏன்னு சொன்னால் இது வந்து ஃபுல்லாக க்ளோஸாக இருக்கிறதால ஸோ அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் நம்ம பார்க்கலாம். அதே போல் வந்து யூசேஜ்னு சொல்கிற டைமில் வந்து ஜென்ரலாக இந்த கேபிள் லேடர் வந்து மெயினாக வந்து ஹெவி இண்டஸ்ட்ரியல் பர்பஸ், அதே போல் வந்து மெயின் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கரண்டை வந்து கெப்பாசிட்டி கேரி பண்ணுற கேபிள்ஸில் வந்து மெயினாக இந்த இடத்த நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே போல் வந்து இந்த கேபிள் ட்ரே வந்து ஜென்ரலாக ஹெவி இண்டஸ்ட்ரி ப்ளஸ் டொமஸ்டிக். அதே போல் கேபிள் ட்ரங்க் ஜென்ரலாக வந்து ஒரு டொமஸ்டிக் பர்பஸுக்காக வேண்டி மட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லி அதை சொல்லலாம். ரைட். அதே போல் வந்து மெட்டீரியல் வைஸாக என்ன மெட்டீரியலாக அந்த கேபிள் ட்ரே அண்ட் கேபிள் லேடர் அண்ட் ட்ரங்க் வந்து யூஸ் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இதில் வந்து மெட்டீரியல்னு சொல்கிற டைமில் இது ஜென்ரலாக வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதே போல் வந்து ஒரு ஜிஐ அப்படின்ற மாதிரி நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். அதே போல் வந்து இந்த கேபிள் லேடர் ஆல்சோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ளஸ் ஜிஐ அப்படின்ற மாதிரி அலுமினியமோ அப்படின்ற மாதிரி இந்த ஃபுல்லாக வந்து நம்ம பில்ட் பண்ணலாம். அதே போல் கேபிள் ட்ரங்க் வந்து இதில் வந்து வெரைட்டியான டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து நம்ம சொல்லலாம் வந்து பிளாஸ்டிக் கேபிள் ட்ரங்க் நீங்கள் பார்க்கலாம். அதே போல் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் இருக்குது. அதே போல் வந்து ஜிஐ அலுமினியம் வந்து அந்த அமைப்புலையும் இருக்குது. ஸோ இதில் வந்து வெரைட்டி இருக்குது. ஆனால் ஜென்ரலாக வந்து இந்த கேபிள் ட்ரே அண்ட் கேபிள் லேடர் வந்து பொதுவாக வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒரு ஜிஐங்கிற அந்த மெட்டீரியல் வைஸை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த செஷனில் மெயினான இன்டென்ஷன் என்ன சொன்னால், நீங்கள் ஒரு சைட்டுக்கு போகிற டைமில் வந்து இப்படிப்பட்ட ஐட்டத்தை நீங்கள் கண்டிங்கன்னு சொன்னால் ஓகே தட் இஸ் த கேபிள் ட்ரே, இது வந்து ஒரு கேபிள் லேடர், அதே போல் இது வந்து ஒரு கேபிள் ட்ரங்க்னு சொல்லி நீங்கள் வந்து அதை ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதா இருக்கும். ஸோ சைட் பேஸ்டான ப்ரோக்ரஸ் மார்க்கிங் மற்ற விஷயங்களுக்கு வந்து நீங்கள் போய் மார்க் பண்ணுற டைமில் வந்து ஓகே இந்த ஐட்டங்களை வந்து ஈஸியாக கேட்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் பழகி இருக்கணும். இது மட்டும் இல்லை, எலக்ட்ரிக்கல் இருக்கிற எல்லா வகையான கம்போனன்ட்ஸையும் வந்து நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்மளோட கோர்சஸ்லேயே வந்து வெரி 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 டீட்டெயிலாக வந்து எல்லா வகையான கம்போனன்ட்ஸ் அதே போல் யூசேஜஸ் இந்த மாதிரி மேக்ஸிமம் லெவலில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கோர்சஸ் சம்பந்தமான லிங்க்கும் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இந்த செஷன் உங்களுக்கு உண்மைக்கும் பிரயோஜனமாக இருக்கும் சொன்னால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் இது பிரயோஜனமாக அடையட்டும். Alright guys, see you to another one of same great informative video. Thanks guys.